வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இரு கட்சிகளும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது, அவர்கள் கேட்டது என்ன, திமுக கொடுத்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பல்வேறு கட்சிகளும் அதற்காக குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் திமுகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தலைமையில் குழு அமைத்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 10, மதிமுகவுக்கு 1 என நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 1 மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை, மதுரை தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சி இந்த முறை கோவைக்கு பதில் திண்டுக்கல்லில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் இடையே கையெழுத்தானது. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அதே தொகுதிகளிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் மீண்டும் களம் காண்கிறது. கடந்த 2019 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோவை தொகுதியை மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டு வந்த நிலையில் அதற்கு திமுக ஒப்புக்கொள்ளாததால் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் பாஜக ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக கருதி தங்கள் வேட்பாளரை களமிறக்க திமுக தொடர்ந்து முனைப்பு காட்டி வந்தது. அதன்படி கோவை தொகுதியை மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தர மறுத்த திமுக அதற்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதியை வழங்கியுள்ளது. இந்நிலையில் கோவை தொகுதியில் திமுக பாஜக நேரடி போட்டி சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.